நடிகர் தியாகராஜன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்கு சார். இது எல்லாரையும் விட எனக்கு ஜாஸ்தி அதிர்ச்சி. காரணம் என்னன்னா, மனோஜ் நான் சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். மனோஜுக்கு எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு பாரதிராஜா ஒரு இதுல இருக்கும்போது நான் டான் பாஸ்கோல சீட்டு வாங்கி மனோஜ் அங்கே கொண்டு போய் சேர்த்தேன். அது சின்ன குழந்தையில இருந்து பார்த்து வளர்ந்து ஆர்டிஸ்ட் ஆகி டைரக்டர் ஆகி ஒரு பெரிய லெஜண்டோட சன்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. நீங்க சின்ன குழந்தையில இருந்து அவரை பார்த்து பழகிறீங்க, பள்ளியில சேர்த்தது முதற்கொண்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வரைக்கும் உங்களுக்கு அவரிடம் பிடித்த விஷயம்லாம் என்ன சார் சொல்லுவீங்க? அவருடைய டிசிப்ளின்டான ஒரு விஷயம், அப்பா மேல அவர் வச்சிருக்கிற அன்பு. பிரசாந்த் மாதிரியே அப்பா கிட்ட ரொம்ப மரியாதையா பழகக்கூடிய ஒரு மனிதர். அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம் மனோஜை பத்தி. அது எனக்கு பேச்சு வரல. ஏன்னா இது பெரிய ஷாக்கிங் எனக்கு. இந்த நியூஸ் நான் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகி போனேன். ரொம்ப சின்ன வயசுல இப்படி ஒரு இது வந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து இருந்த நிறைய விஷயங்களை நீங்க இப்போ பகிர்ந்து கொண்டீங்க சார். அவருடைய திரை பயணங்கள் எப்படி இருந்தது? அவருடைய எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி சார் இருந்தது? அவரு நிறைய சாதிப்பாருன்றது ஒரு இது இருந்தது. ஆர்டிஸ்டாவும் பண்ணிருக்கலாம். பட் என்னமோ அவர் ஒரு வளையத்துக்குள்ள அவர் சுருக்கிட்டாரு. ஒரு பெரிய லெஜண்டோடைய சன்னுங்கிற முறையில ஒரு நல்ல பெரிய நடிகரா ஒரு பெரிய வளம் வந்திருக்கலாம். அதுவும் எனக்கு ஒரு ஒரு வேதனை இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இப்போ இன்னைக்கு என்னால பேச முடியல ஜாஸ்தி. காரணம் என்னன்னா, உண்மையிலேயே மனோஜோட இழப்பு பெரிய இழப்பு. நான் அவரை பிரிஞ்சு வாடும் டைரக்டர் பாரதிராஜா சாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அது தவிர வேற என்ன சொல்றதுன்னா, அவருடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.